நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபுத்திரன் விஆர் ராஜா குளத்தூர்ந்து பேசுகிறேன். ஸ்ரீ மாத்திரை நமக. இதனுடைய 1067வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனோம்னா, இந்த தசமகா வித்யா சொல்லக்கூடிய அந்த 10 ரூபங்கள் எப்படி வந்தது, எதனால் வந்ததுன்னு பார்க்க போகிறோம். நான் முன்னாடியே பேசியிருக்கேன் தனியாகவே அதை. பட் ஸ்டில் இன்றைக்கி அம்பார்ட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் அதை பற்றி சொல்லதுனால இந்த டாப்பிக்கை பேசுகிறேன். மோரோவர் ஐ வாஸ் ரஞ்சனா பாலசுப்ரமணியாவை எழுதின அந்த புஸ்தகத்தில் ராஜதாயினி ராஜராஜேஸ்வரி புக்கை பார்க்கும்போது அது தசமகா வித்யா குறிப்பு இருந்தது. கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. ஸோ தட் வாட் எவர் த நியூ பாயிண்ட்ஸ் விச் ஐ ரெட் ஐ வாண்ட் ஜஸ்ட் டிரான்ஸ்மிட் டு த வியூவர்ஸ். அதுக்காக தான் எடுத்துனது. இப்போது தசமகா வித்யா அப்படின்றத இதை பார்க்கலாம். இதுதான் தசமகா வித்யா படம். ஃபஸ்ட்டு காளிவரா, தாரா, ஷோடசி, புவனேஸ்வரி அது மாதிரி போய் கடைசியில் கமலாத்மிகா முடியல. ஆடல் இல்லாமல் சொல்ல பாருங்க. காளி, தாரா, ஷோடசி, புவனேஸ்வரி, புவனேஸ்வரிக்கு அடுத்தது திரிபுர பைரவி, சின்னமஸ்தா, தூமவதி, அப்புறம் பகலாமுகி, மாதங்கி, கமலாத்மிகான்னு முடிகிறது. இந்த 10 ரூபம் எப்படி வந்தது, எதனால் வந்ததுன்னு பார்க்கும்போது மெயினாக தக்ஷயஜ்ஞத்தின் போது இவ உதயமானான்னு சொல்லப்படுறது. இது தாட்சாயணி. ஆனால் இந்த தாட்சாயணி கதை படித்தாலே மனசு இப்படியே நம்ம மனசு இழகிடும். ஆக்சுவலாக அவள் தான் உயிரை அப்படியே இன்னுயிரை இங்கே போக்கிட்டா பாத்தில் அப்போ தான் இந்த தசமகா வித்யா வெளிப்பாடு வந்தது. அதுக்கு முன்னாடியே வந்துடுறது. அப்புறமா தான் தாட்சாயணி அந்த குண்டத்தில் குதிச்சுறான்னு சொல்லப்படுது. இல்லைன்னா யோக நித்திரையில் உட்காந்துட்டு யோகாக்கிரியை வளர்த்துன்றா உடம்புல அப்படின்றது. மூவுலகையும் படைத்து காத்துக்கம் ரட்சிக்கும் ஆதிபராசக்தியான ராஜராஜேஸ்வரி பல சமயங்களில் பல்வேறு ரூபங்களை காட்சி தருகிறாள். இவ்வுலகில் காணும் ஒவ்வொன்றும் அவள் ரூபத்தில் ஒன்றுதான். அவ்வாறு அவள் எடுத்த 10 ரூபங்களே தசமகா வித்யா என்று போற்றப்படுகிறது. அதை பற்றி சிந்திப்போன்னு சொல்கிறார். படைக்கும் கடவுளான பிரம்மனின் 10 புத்தர்களுள் ஒருவனான தக்ஷணை மகளாக வளர்ந்து வந்த தாட்சாயணி சிவபெருமானை மணந்து கொண்டாள். அது வரைக்கும் நல்லா தான் ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் இருந்திருக்காங்க. அப்புறமா தான் பிரச்சனையே ஆரம்பிக்கிறது. சிவபெருமான் தன் மாப்பிள்ளையானதும் மிகுந்த கர்ப்பம் கொண்டு சிவபெருமானை லட்சுமி செய்யாமல் இருந்தான். அவன் ஒரு பெரிய யாகம் ஒன்றை ஏற்பாடு செய்த போது உலகில் எல்லாருக்கும் அழைப்பு விடுத்தான். சிவபெருமானை அவமதிக்க வேண்டும் என்பதற்காகவே அவரை அதுக்கு முன்னாடியே ஒன்று இந்த இதில் நடக்கிறது. சரஸ்வதி நதிக்கோரம் ஒரு யாகம் நடக்கிறது. அங்கேயே சண்டை ஆரம்பிச்சிடுறது. இந்த சண்டை 2 பேருக்கு மாப்பிள்ளைக்கு மாமனாக இருக்கும். இந்திரன் உட்பட 30 கோடி தேவர்கள் அந்த யாகத்தில் பங்கெடுத்தனர். ஆனால் தன் மாப்பிள்ளையான சிவபெருமானை அவன் அழைக்கவில்லை. தங்களை அழைக்காவிட்டாலும் தன் தந்தை நடத்தவிருக்கும் யாகத்தில் தனது கணவருக்கு சேர வேண்டிய அவிபாகத்தை பெற்றுக்கொள்ளவும் தன் தந்தைக்கு புத்திமதி சொல்ல அவரை புத்தி சொல்லி மாற்றலான்ற எண்ணத்தில் போறாவோ. அணையாது விழுந்தாளியாக சென்று அன்பு மனைவி அவமானப்படக்கூடாது என்று கருதிய சிவபெருமான் அவளை யாகத்திற்கு செல்ல அனுமதிக்கவில்லை. பலமுறை வற்புறுத்தியும் எந்த நோக்கத்திற்காக நான் சொல்கிறேன் என்பது எடுத்து கூற பின்னரும் தனக்கு அனுமதி கொடுக்காத சிவபெருமானை தான் யார் என காட்ட இந்த சினிமாவில் திருவிளையாடல் சினிமாவில் காமிச்சிருப்பான். சாவித்திரியும் சிவாஜி கணேசன் நடிச்சிருப்பாதில்ல. ஆதியே மந்தம் அவள் அல்லவா, அந்த சராசரங்களை படைத்து காட்சி ரட்சிப்பவள் அவள் அல்லவா, ஒவ்வொரு உயிரிலும் அவற்றுக்கு சக்தி கொடுத்து ஏங்கி வைப்பள் அவள் அல்லவா, அவளுக்கு தெரியாத அவள் என்ன செய்ய வேண்டும் என்று, எப்போது செய்ய வேண்டும் என்று உலக வழக்கை விட்டு தன் கணவனுக்கு சேர வேண்டிய மரியாதையை நிமித்தம் அவரிடம் அனுமதி கேட்டாள். பலமுறை கெஞ்சி பார்த்து அவர் அனுமதி தரல. அப்போதான் கண்ணுக்கு தீட்டு மை போன்றும் இருட்டினை போன்றும் கரிய நிறமுடைய காளியாக தோற்றமெடுத்து பயங்கரமான விடிமுழக்கம் போல் பயங்கரமான சத்தத்துடன் சிரிக்க தொடங்கினாள். தலையில் பிரகாசமான கிரீடத்தை தரித்து கொண்டு 10 கோடி சூரியனை போன்ற பிரகாசத்துடன் கொண்ட பிறை நிலாவை நெற்றியில் சூடிக்கொண்டு ரத்தம் சுற்றும் தொங்கிய நாக்கையும் கோபமான கண்களையும் கொண்டு மண்டை ஓடுகளை கழுத்தில் மாலையாக கொண்டு இடிபோல் தொடர்ந்து பயங்கரமாக ஆர்ப்பத்திச்சிருக்கும் தேவியை கோலத்தை கண்டு சிவபெருமான் பயந்து நடுங்கி ஓடுறார். கைலாசத்திலேயே அவர் ஓடிய எல்லா திசைகளையும் அம்பிகையின் பல்வேறு விதமான பயங்கரமான தோற்றத்தை கண்டார். அம்பிகையின் இந்த 10 தோற்றமே தசமகா வித்யா. அப்போதான் தன்னுடைய பவரை காமிக்கிறார் அம்பாள்.
சிவபெருமான் முதலில் நேர் எதிரில் கிழக்கு திசையில் கண்டது தேவியை அடுத்த முதல் அவதாரமான காளிகா தேவியை தோற்றமாகும். அவருக்கு மேல் தாராவும், அவருக்கு வலப்பக்கம் சின்னமஸ்தாவும், இடப்பக்கம் புவனேஸ்வரியும், பின்பக்கம் பகலாமுகியும், கீழே பைரவியும், தென்கிழக்கே தூமவதியும், தென்மேற்கே திரிபுரசுந்தரியும், வடமேற்கில் மாதங்கியும், வடகிழக்கில் ஷோடசியும் தோற்றம் கொண்டு நிற்கின்றனர். தேவியின் 90 கோடி தோற்றங்களில் தசமகா வித்யா தோற்றமே முதன்மையானதும் புகழ்பெற்றதுமாகும். தேவியின் ரூபங்களை கண்டு நடுங்கிய சிவபெருமானிடம் அம்பிகை தானே எல்லாவற்றுக்கும் ஆதி மூலம் என்று சொன்னாள். வேதங்களும் ஆகமங்களுமே தம் இருக்கரங்கள் என்று கூறி தன்னுடைய 10 தோற்றங்களும் பக்தர்களுக்கு அருள்புரிவே என்றும், குரு மூலம் உபதேசம் பெற்று மந்திரம், யந்திரம், தந்திரம், சோஸ்திரம், கபதம் ஆகியவற்றையும் ஏகாந்தமான சாதனை செய்துவிடும் பக்தர்களே தன்னை அடைவார் என்று கூறி மறைந்தாள். தான் தங்களுடைய சதி தேவியே என்றும் தன்னை யாகத்திற்கு செல்ல அனுமதிக்குமாறு கேட்டார். அப்பதான் சிவபெருமான் பர்மிஷன் தரார் அவர். அந்த சமயத்திலும் தன் கணவன் சொல்லை மீறக்கூடாது என்று உறுதியாக இருந்தாள் அவள். இதன் மூலம் சிவபெருமான் தான் யார் என்றும் தேவி யார் என்று உணர்ந்து கொண்டதோடு சர்வம் சக்திமை என்று உணர்ந்த சிவபெருமான் அம்பிகை ஏதோ குறிக்கோளோடு தான் சொல்றான்னு சொல்லிட்டு அனுமதித்தார். வேறு வழியின்றி மனைவியின் விருப்பத்தை பூர்த்தி செய்வதற்காக யாகத்தில் கலந்து கொள்ள அனுமதி அளித்தார். அப்போ தேவி சிவபெருமான் அச்சத்தை போக்கி சாந்தமடைந்து பின்னர் தட்சிண நந்தின்னு கூப்பிடுறார். அவர் ரிஷபரூபத்தோடு இருக்கார். அது மேலே ஏறி உட்காந்துக்கிறார். பொன் இந்த ஆடை ஆபரணங்கள் இதெல்லாம் எடுத்துட்டு பரிசு பொருளாக போகிறா பாவம். யாகசாலைக்கு சென்ற மகளை தட்சிணம் வரவேற்கவில்லை. முன்னாடியே நிறைய தடவை சொல்லியிருக்காங்க. ஆற்றுக்கு பொண்ணு வந்து அவளுக்கு வந்து பால் கொடுத்து உபசரிக்கிறோம்னு சொல்லியிருக்கு. இப்போ காஃபி தரோன்னு சொல்லுங்களேன். அந்த காலத்தில் அவருக்குரிய அபிபாகத்தை தவிர தர மறுத்தான். தன் கனவுக்கு ஏற்பட்ட அவமதிப்பை தாங்க முடியாமல் தன் கணவனை அவமதித்து செய்யப்படும் யாகம் நிறைவேறக்கூடாது என்று எண்ணினாள். அதே சமயம் தட்சிணா தான் பெற்ற இந்த உடம்பை வைத்துக்கொண்டு இருக்க விருப்பமில்லாமல் அந்த யாக குண்டத்தில் குதித்து யோக சக்தியினால் தன் உயிரை போக்கிக் கொண்டாள். இது இங்கே வரும்போது நிறைய கான்ட்ரவர்ஷி ஒப்பீனியன். சிவபுராணம் என்ன சொல்கிறதுன்னா, தட்சணம் வந்து இப்படி சுடுகாட்டில் மேய்ஞ்சிட்டுருக்கான், அவன் வந்து மாப்பிள்ளையே கிடையாது, அவன் கேவலம் தெரியாதனமாக நான் கொடுத்துட்டேன், ஒன்று மான்மிழி போல ஒரு கண்ணு, அவனுக்கு குரங்கு போல கண்ணு, என்னென்னோ சொல்கிறான் தட்சணன். அதெல்லாம் வந்து இந்த செவி மடுக்கிறது. ஸோ இந்த செவி இதில் இருக்குது, இந்த உடம்பில் இருக்குது. அதனால் என் உடம்பே பாவம் பண்ணிடுது, இந்த உடம்பு வேணான்ற ஆகும். நந்தி தேவனால் இந்த சம்பவத்தை தெரிந்து கொண்ட சிவபெருமான் மிகவும் சினமுற்றார். அந்த சினத்தினால் தன் ஜடாமுடியில் வீரபத்திரை தோற்றுவித்தார். சிவபெருமான் நெற்றி கண்ணில் இருக்கும் அல்ல வேர்வையில் இருந்து தோன்றியதாகவும் சொல்வதுண்டு. சிவபெருமான் போலவே 3 கண்கள், அக்னி சடை, 8 கைகள், அந்த கைகளில் கட்கம், கேடயம், வில், அம்பு, மணி, கபாலம், திரிசூலம் ஆகியவற்றை ஏந்தி நாகமாலை அணிந்து வீரபத்திர வெளிப்பட்டார். ஈசன் ஆணைப்படி சிவநந்தனை செய்த தட்சணை யாகம் நடந்த இடத்துக்கு உடனடியாக சென்ற வீரபத்திரர் முதலில் தட்சணையின் தலையை வெட்டி வீசினார். ஹோமகுண்டத்தில் போய் விழுந்தது தலை. இதை கண்டதை யாக புருஷன் மான் வடிவம் கொண்டு ஓடினார். அவரையும் வீரபத்திர வதம் செய்தார். பிரம்மாவின் தலைகளில் வெட்டப்பட்டன. தோளில் வெட்டப்பட்ட இந்திரன் குயிலாக மாறி மறைந்தான். கையில் வெட்டப்பட்ட அக்னி கிளியாக மாறி மறைந்தான். சூரியன் பற்கள் உடைந்தன. சரஸ்வதி மூக்கு அறுபட்டது. 33 கோடி தேவர்களும் சிதறி ஓட யாகசாலை அழிக்கப்பட்டது. அப்போது மகாவிஷ்ணு வீரபத்திரை எதிர்க்க அவருடைய சக்கரத்தை ஏவினார். வீரபத்திரர் அணிந்த கபால மாலையின் ஒரு முகம் அந்த சக்கரத்தை கம்பின்றது. இதன் மூலம் தட்சணோடு சேர்ந்திருந்த எல்லா தேவர்களும் தண்டிக்கப்பட்டனர். வீரபத்திரனின் ஆவேசத்துக்கு முன்பு இது தப்ப முடியாது என்பதை உணர்ந்த 33 கோடி தேவர்களும் அடிபணிந்தனர். இங்கே ஒரு சப்ஜெக்ட் போடல, தெரிஞ்சுக்கணும். அதை சிவபுராணத்தை சொல்லியிருக்கு. அப்போ வந்து நிறைய பிராமணா தட்சணம் வந்து நிறைய தட்சணம் கொடுக்குறான், பொன் பொருளை கொடுக்குறான்னு சொல்லிட்டு அந்த யாகத்தில் கலந்துக்கு வந்திருக்கா. அப்போ ததீஷி மகரிஷி வந்து சொல்கிறார், தட்சணாவை பெரிய அபத்தம் பண்ணுற, இதனால் அபகீர்த்தி உனக்கு உண்டா போகிறது, நிறைய பேரோட உயிர் போப்ப எல்லாம் சொல்கிறார். நான் கேட்குறதாவே இல்லை. நீ முதல்ல யாகசாலை விட்டு போன்றான் ததீசி மகரிஷியார். அவ்வளோ பெரிய உத்தமமான மகரிஷி அவர். ஸோ ததீசி கிளம்பி போயிடுறார். இந்த பிராமணர்கள் வந்து உட்காந்துக்கிறா பாருங்க, அந்த காசுக்காக அவளை சபிக்கப்படுறா. அப்போ சொல்கிறார், வீரபத்திரே சொல்லிடுறாரு, நீங்கள்லாம் சுடுகாட்டுக்கு வரும்போது கவனிச்சுக்கிறேன் நானுன்ற. ஸோ இவாதான் பின்னாடி வந்து வைஷ்ணவாளா பிறக்கிறது, இவாதான் சொல்லப்படுறது. தக்ஷ யஜ்ஞத்தில்
தக்ஷனுடைய பேச்சை கேட்டுட்டு காசிக்காக உட்கார்ந்தவா தான் சிவபெருமான நிந்தனை பண்ணி சுடுகாட்டுக்கு வருவேன்னு சொல்லப்படுறது. இது தெரிஞ்சுக்கணும். அது அதனால தான் சில பேர் நன்கு உணர்ந்தவர்கள் வேடவர்கள் கூட பாவம் ஸ்ரீவேஷமாக சொல்லக்கூடியவ வந்து சில பேர் வந்து தே வில் நாட் அப்யூஸ். சில மூட ஜனங்கள் வந்து என்ன பண்ணுறது, மயிலாப்பூர் கபாலேஸ்வர் கோவில் அப்பிரதட்சமாக சுற்றின்னு போவா. ஏன்னா இவாதான் வசதியானு நினச்சிட்டு எனக்கே அவனை ஷாக போகிறாவ. அப்போ பனிஷ்மெண்ட் உண்டுங்க, சுடுகாட்டில் பனிஷ்மெண்ட் பண்ணுறேன்னு சொல்கிறார் அவர். இது எதில் வருது? இதுலேயே வருது, சிவபுராணத்திலே வந்துடுது இந்த கதை. நல்லா புரிஞ்சுக்கணும். அதை நிறைய பேர் மறைச்சிடுறான். நிறைய பாகவத கதையில் கூட சரி நிறைய மறைக்கப்பட்ட, இப்போ இது கோரக்பூர் கீதா பிரஸ்லேயே சில இதெல்லாம் வந்து சென்சார் பண்ணியிருக்கான். முன்னாடி போட்டு இந்த இதில் சான்ஸ்கிரிட் எடிஷனில் பெரம்பூரில் நான் இருக்கும்போது விஸ்வநாத தாத்தா 90 வயசு இருந்தார். அவர் அழகாக படித்தே காமிப்பார் எனக்கு. அந்த அதுவும் கீதா பிரஸ் போட்ட பாகவதம் தான். இப்பயும் பாகவதம் போடுற நிறைய வந்து கதைகளை மறைக்கப்படுறது. அரியத்துறை வெங்கட்ராமையரோட சொல்லுவார், இதெல்லாம் நீங்கள் ஓப்பனாக சொல்லக்கூடாதுன்னு. சொல்லாமல் எப்படி தெரியும் இன்ஸ்டன்ட்டு? உதாரணமாக இந்த பரத்வாஜ கோத்திரத்தை பற்றி ஒரு கதை வரும் பாகவதத்திலேயே. இப்போ நான் வந்து உதத்திய கோத்திரம் சொல்ல வேண்டியிருக்கு, சொல்லிடுறாரு. உதத்தியர் யாருன்னா பிரகஸ்பதியோட அண்ணா. பிரகஸ்பதி வந்து தேவகுரு, சுக்கராச்சாரியா அசுரகுரு. இந்த பிரகஸ்பதி என்ன செய்யறா, கல்யாணம் ஆள் அவருக்கு. அப்போ வந்து உதத்தியரோட மனைவி பேர் மமதான்னு பேர், கண்ணழகி, பெரிய ஸ்காலர். அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, குழந்தை வயிற்றில் இருக்குது. அவளை போய்ட்டு தொந்தரவு பண்ணுறார் மன்னியை போய், நான் உன்னோட ஷேரோட என்ன பண்ண அம்மா வாட்ட உனக்கு ஏன் மாதிரிலாம் பண்ணுற நீன்னு கேட்கும்போது, இல்லை ஒரு ஆம்பளை வந்து இது மாதிரி கேட்கும்போது பொண்ணு ஒத்துக்கணுன்றாரு. சாரி அப்படின்றா. அப்போ வயிற்றில் இருக்க குழந்தை பேசுறது, சித்தப்பாவை அப்பான்னு கூப்பிட்டு, அப்பா அம்மாவை தொந்தரவு பண்ணாத, நீ இடமே கிடையாது இங்கே கருவறையில் அப்படின்னு போது வயிற்றில் இருக்கும்போது பேசினியே, கண் குருடா பொருள்ன்றார். யார்? பிரகஸ்பதி சாபம் கொடுத்துட்றாரு அந்த குழந்தைக்கு. தீர்க்க தமஸ்ன்னு சொல்லிட்டு ரிக்வேதத்தில் நிறைய அவர் சொன்ன வர்சஸ் வரும். ரிக்வேத வர்சஸ் தீர்க்க தமஸ் மூலமாக நிறைய வந்திருக்கு. அவள் யாருன்னா மமதாக்கும் உதத்தியருக்கும் பிறந்த குழந்தை. அது பிரகஸ்பதி மன்னியை கெடுத்துடுறாரு. ஷோ அப்போ வந்து முதல்ல குழந்தை மச்சனுக்கு பிறந்ததாகிடுறது. பரான்றார் 2 பேரும், வேணான்னு சொல்கிறது. துவஜனா 2 பேரும் வேணான்னா அந்த குழந்தைய. யார் வேணான்னா பிரகஸ்பதி வேணான்றார், உதத்தியரை வேணான்னு சொல்லிடுறாரு. அது நாடல் புதலை கொண்டு போடுறா அந்த குழந்தை, அது பிந்துவை. அப்போ வந்து என்ன சொல்கிறாருன்னா, இல்லை நீ வளர்க்கணும், நீ போடுற தப்புன்னு சொல்கிறாரு. அப்போ மமதா சொல்கிறா, நீ பண்ணிதே தப்பு, இப்படி பண்ணிட்டியே பாவி, இப்படி திட்டும் போது பிரகஸ்பதி வந்து மறைச்சிடுறாரு அந்த இன்ஸ்டண்ட்டை. அப்போ வந்து அந்த குழந்தை பிறந்துடுறது. அதான் பரத்வாஜ மகரிஷி. இந்த பரத்வாஜ இங்கே கள்ளிக்குப்பத்திலேயே இந்த புவனேஸ்வரி ஆசிரமத்தில் பரத்வாஜர் அப்படிப்பட பாபா பரத்வாஜ கோத்திரம் என்ன போட்டிருப்பான்னா, அப்பா வந்து உதத்தியர், அம்மா மமதான்னு போட்டிருப்பாங்க. அங்கே அந்த ஆக்சுவலாக அப்பா வந்து யார்? பிரகஸ்பதி, அம்மா மமதா. அடல்ட்ரியில் பிறந்த குழந்தை தான் அது. பட் அம்மா மேலே தப்பு இல்லை. அம்மா வந்து அந்த காலத்தையே பாலியல் செய்யப்பட. இது வந்து பாகவதத்தில் மறைச்சிட்டா. இப்போ இருக்க புக்குகளெல்லாம் இல்லை அது. இந்த கதை ஒரிஜினலாக பாகவதத்தில் நான் படிச்சிருக்கேன். அதை இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, கதையை சென்சார் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, நிறைய விஷயங்கள் வெளியில் வராமல் போய்டுறது. இந்த இடத்துக்கு வரும்போது இப்படியா நடக்கிறது. இந்த சிவபெருமான் யாகசாலைக்கு வந்தபோது அந்த நெருப்பில் தன்னை மாய்த்துக்கொள்ள அன்பு மனைவியின் உடலை பிரிய மனமில்லாமல் மனம் பேதலித்து தோளில் போட்டுக்கொண்டு ருத்ரதாண்டவம் ஆடிக்கொண்டே பாரதம் முழுவதும் சுற்றி வந்தார். சிவனின் கோபத்தினால் ஏற்பட போகும் பேராபத்திலிருந்து இவ்வுலகே காக்க மகாவிஷ்ணு சிவனை பின்தொடர்ந்து சென்று தன்னுடைய சக்கராயுதத்தால் அம்பிகையின் உடலை பல துண்டுகளாக துண்டித்துக் கொண்டே சென்றார். அவ்வாறு அம்பிகையின் துண்டிக்கப்பட்ட உடல் பாகங்கள் முடிந்த இடங்கள் 51 இடங்கள். அதுதான் அக்ஷர சக்தி பீடம். அக்ஷரம் இங்கே எங்கே வந்துன்னு கேட்டால், முதலே ஈஸ்வரன் கைலாயத்தில் டமரகத்தை ஒலிக்கும் போது அதுலேருந்து ஒரு சவுண்ட் வேவ்ஸ் போய் ஒவ்வொரு இடத்துல பாரத பூமியில் விடுறது. அக்ஷரங்கள் அகாராந்த ஷகாராந்தன்ற 51 அக்ஷரங்கள் விழுந்த இடம். அந்த இடத்துல தான் இந்த துண்டுகள் விடுது, தாட்சாயணியோட துண்டுகள். ஸோ சிவனுடைய ஆதிக்கமும் இருக்குது, சக்தியோட ஆதிக்கமும் அந்த இடத்துல இருக்குது. 51 சக்தி பீடங்களையும் பைரவராக தான் காவலாக இருக்கார். நல்லா புரிஞ்சுக்கணும். 51 சக்தி பீடங்கள்லையும் அவள் அந்த சாமிக்கு உண்டான பைரவர் இருக்கா. அவள்லாம் வந்து இந்த அக்ஷர சக்திக்கு உண்டான தேவதைகள், அவள் கஷேத்திர பாலகர் சொல்லப்படுறது. தட்சிணையாக தசமகா வித்யா தேவியை தோற்றத்தை ஆரம்பித்து 51 சக்தி பீடங்கள் தோற்ற காரணமானதில் முடிவடைந்தது.
நூற்றுக்கணக்கான சக்தி உபாசனைகளில் அபாரமானதும் மிக பழைமையானதும் முக்கியத்துவமான இந்த 10 சக்திகள் அடங்கிய மகாவித்யா மூலமே சக்தி வழிபாடு மதியமாகுது. மகாவிஷ்ணு தசாவதாரம் எடுக்கும்போது தசாவதாரத்துக்கு உதவிய சக்திகள் இவாதான் சொல்லியிருக்கு. என்ன சக்தி? காளிக்கு வந்து கிருஷ்ண அவதாரம், தாரா வந்து ராம அவதாரம், ஷோடசி வந்து கல்கி அவதாரம், புவனேஸ்வரி வராக அவதாரம், திரிபுர பைரவி நரசிம்ம அவதாரம், சின்னமஸ்ஸா பரசுராம அவதாரம், தூமவதி வாமன் அவதாரம், பகலாமுகி கூர்ம அவதாரம், மாதங்கி பலராம் அவதாரம், கமலா மச்சா அவதாரம் என்று ஒவ்வொரு அவதாரத்துக்கும் இந்த அம்பாள் தான் காரணமாரா சொல்லப்படுறது. உண்மையான பக்தியுடன் தசமகா வித்யா தேவியரை வழிபடும் சாதகர்கள் உயர்ந்த ஞானத்தையும் தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம் என்ற 4 புருஷார்த்தங்களையும் அடைவார். அதற்கு மேலாக மாயாஜாலம் போன்று மாரணம், உச்சாரணம், சோபனம், மோகனம், ராவணம், ஸ்தம்பனம், வித்வேஷனம் என்ற மகாசக்திகளை அடைவார். தசமகா வித்யாவின் ஆதிக்கம் அனைத்து இடங்களிலும் பொருள்களும் இருக்கிறது. சுவை, நவரசம், உணர்வுகள், நவகிரகங்கள், நவதானியங்கள், உடலில் உள்ள ஆதார சக்கரங்கள் என எல்லாவற்றுக்கும் வேங்க சக்தியாக இருக்குது இந்த மகாசக்தியே. தசாவதாரம் கூட இப்படி சக்தியாலே இயங்குகிறது. இப்போ பாருங்க, நான் 10 சக்தி பேர் சொல்கிறேன். தசமகா சக்திகள். திரிபுர சுந்தரி வந்து சூரியன் நவகிரகத்தில், தசாவதாரத்தில் வந்து ராமர், அடுத்து நவதானியத்தில் வந்து கோதுமை. இது எங்கன்னா ஆதார சக்கரம் சகசிராரம். அடுத்து 2வது புவனேஸ்வரி சந்திரன், தசாவதாரத்தில் வந்து ஸ்ரீகிருஷ்ணர், நவதானியத்தில் வந்து அரிசி அநாகதம். அடுத்து 3வது பகலாமுகி செவ்வாய், நரசிம்மர் தசாவதாரத்தில், துவரை தானியம், மணிப்பூரகம் இது சக்கரம். அது அடுத்து வந்து மாதங்கி புதன், பலராமர் இல்லைன்னா புத்தர் சொல்கிறா, பாசிப்பயிறு விசுக்தி, தாரா வந்து குரு, வாமனாவதாரம் கொண்டக்கடலை ஆக்ஞா சக்கரம், கமலாத்மிகா சுக்கரன், பரசுராமர் தசாவதாரம் மொச்சை சுவாதிஷ்டான இது வந்து ஆதார சக்கரம். அடுத்தது காளி சனிக்கிழமை, கூர்மம் எள்ளு மூலாதாரம், சின்னமஸ்தா ராகு நவகிரகத்தில், வராகம் வந்து தசாவதாரம் உளுந்து இடாநாடி, தூமவதி கேத்து மச்ச அவதாரம், கொள்ளு பிங்கள நாடி, இடகடா பிங்களா சொல்கிறோம் இல்லையா, பிங்களை நாடி, திரிபுர பைரவி 10வது லக்னம் தான் திரிபுர பைரவி, கல்கி அவதாரம், எல்லா நவதானத்தையும் எல்லாமே 9 நவதானி சேர்ந்தது, சுஷும்னா நாடி. தசமகா வித்யா தேவியர் ஒவ்வொருவரும் அஸ்ஸாமில் காமாக்கியா என்ற இடத்தில் தனித்தனியாக கோவில் இருக்கு. நடுவில் வந்து இந்த யோனி படம் இருந்தாலும் சுற்றி 10 இருக்காங்க. இந்த 10 தேவியரும் வெவ்வேறு கோவில்களில் வெவ்வேறு இடங்களில் வழிபடப்படுகிறார்கள். உதாரணமாக காளி கோவில் பல இடங்களில் உள்ளது. திரிபுர சுந்தரி காஞ்சிபுரத்தில் உள்ள காமாட்சி அம்மன் கோவில் வழிபடப்படுகிறார். மேலும் ஹரித்வாருக்கு அருகிலுள்ள கண்கல் என்ற ஊரில் தசமகா வித்யா தேவியர் அனைவரும் யந்திரங்களும் மந்திரங்களுடன் ஸ்தாபிக்கப்பட்ட ஒரு ஆலயம் உள்ளது சொல்லப்படுறது. தசமகா வித்யாவின் தியானத்தில் காளி, தாரா, வித்யா, ஷோடசி, புவனேஸ்வரி, பைரவீச சின்னமஸ்தாச வித்யா, தூமவதி ததா மாதங்கி சித்த வித்யாச கவிதா பகலாமுகி ஏகாதச மகாவித்யா சர்வதந்திரேஷு சோபிதா அப்படின்னு ஷியாமா ரகசியத்தில் இந்த சொல்லி முடிக்கிறார். இதில் ஸோ இது தெரிஞ்சுக்கிறோம். இது டீட்டெயிலாக ஒவ்வொரு இது வந்து நம்ம ஆல்ரெடி கவர் பண்ணியிருக்கேன். நம்ம இன்னொரு நாளும் பார்க்கலாம். இப்போ வந்து தசமகா வித்யா அவருடைய இது தேவியரை பார்த்தாச்சு, எப்படி வந்தான்னு சொல்லியாச்சு. அப்போ ஹவு தே ஆர் கனெக்டட் இதுண்டு. இப்போ நம்ம வந்து வாரத்தில் பண்ணும்போது ஞாயிற்றுக்கிழமை ஃபஸ்ட் டே ஆக்சுவலி மாதங்கி, திங்கக்கிழமை புவனேஸ்வரி, செவ்வாய்க்கிழமை பகலாமுகி, புதன்கிழமை திரிபுர சுந்தரி, வியாழக்கிழமை தாரா, வெள்ளிக்கிழமை கமலாத்மிகா, சனிக்கிழமை காளி. இதுதான் வந்து வார நாட்களில் பண்ணுறது. இடகலாப்புங்களாக தூமம் சின்னமஸ்ஸா அதில் வராது. திரிபுர பைரவி லக்னத்துக்கு சொல்லியாச்சு. ஸோ இந்த மாதிரி 7, 3, 10 ஆகிடுறது. இதுக்கு முன்னாடி மந்திர ஜபங்கள் பண்ணலாம். பூஜை பண்ண முடியல கூட இதுக்கெல்லாம் வந்து அஷ்டோத்திரம் தனித்தனியாக இருக்குது. ஸோ அந்த 7 கவர் பண்ணிடலாம். பண்ணால் என்ன லாபம் சொன்னான்னா, அன்னன்னைக்கு உண்டான அந்த தேவியர் ஹாப்பி ஆகிடுறாருன்னு சொல்லப்போ, நான் முன்னாடி இப்போ ஜபங்கள் பண்ணியிருந்தேன். முடிந்த அளவுக்கு நிறைய புஷ்பங்கள் இருந்தால்
அந்தந்த அஷ்டோத்திரம் படிப்பேன் நான் நித்தியப்படியே. நான் என்னோடய பூஜா முறையில் அப்படி தான். கோலம் அதுக்கேற்ற மாதிரி போடுவேன். அந்த எந்திரம் தான் கோலம். அரிசி மாலை போட்டு நடுவில் அக்ஷதை தூவி நடுவில் குங்குமம் போட்டிருப்பேன் அதுக்கு. ஸோ இது மாதிரி பண்ணும்போது அது தனி வைப்ரேஷன் உண்டாயிடும் அந்த பூஜா ரூமில். நல்லா புரிஞ்சுக்கணும் அது. ஸோ மாதங்கி சண்டே இன்னைக்கு பண்ணால் தனி பவர் வந்துடும் அந்த இடத்துல. திங்கக்கிழமை புவனேஸ்வரி, அகைன் ஐ ரிப்பீட். செவ்வாய்க்கிழமை பகலாமுகி, புதன்கிழமை திரிபுர சுந்தரி, அது லலிதா, வியாழக்கிழமை தாரா, வெள்ளிக்கிழமை கமலாத்மிகா, சனிக்கிழமை காளி. இதுதான். ஸோ அது 7 நாட்கள் 7 பூஜை பண்ணிடலாம். மிச்ச நாளில் நமக்கு டைம் இருக்கும்போது அந்த 3 பண்ணிடலாம். ஸோ அதை சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இதன் மூலமாக வந்து நான் வந்து ஆயிரக்கணக்கில் பார்க்கலன்னா கூட இதில் இன்ட்ரெஸ்டட் பீப்புள் தே ஷுட் ட்ரை டு லேர்ன். அதுக்காக தான் சொல்கிற விடவும். ஸோ இது ஏதோ ஒன்று தேவத்தை வந்து யாருக்கும் அல்பாலிக்கிறோம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது பண்ணுங்க. திதி நித்யா பூஜை பண்ணும்போது அவளுக்கு உண்டான நித்யா கண்டுபிடிக்க. முன்னாடி ஒரு நித்யா வந்து 2 நாளுக்கு வருவோம். திதி நித்யா ஒரே நித்யா 2 நாட்களுக்கு வரா. உதாரணமாக அமாவாசைக்கு உண்டானது தேவதை காமேஸ்வரி, சுக்ல பிரதமைக்கு காமேஸ்வரி, சித்ரா வந்து பௌர்ணமிக்கு, கிருஷ்ணபட்ச பிரதமைக்கு சித்ரா, துரிதா 2 எப்படி வந்தாலும் தேய்பிரை வளர்ப்பையில் அஷ்டமிக்கு துரித்தான்னு வந்துடும். ஸோ இப்படி வரும்போது ஒரு தேவதை, இப்படி வரும்போது அதே தேவதைக்கு 2 வரும், 2 நாட்கள் வரும். ஸோ நம்ம எந்த திதியில் பிறந்தோம், வளர்ப்பிரியா தேய்பிரியான்னு தெரிஞ்சுட்டு அந்த தேவதையை எடுத்துட்டு உபாசனை பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லது. சால சிறந்து அட்லீஸ்ட் காயத்ரியாக சொல்லுங்க. அதுக்கு உண்டான காயத்ரியே சொன்னால் தட் பி அ ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ் ஃபார் யூ. சொல்லி இந்த பதிவை நிறைவேற்ற நமஸ்காரம்.